இப்போ உள்ள பிள்ளைகளாக இருக்கா ஐயா. இந்த சுடிதாரை கண்டுபிடிச்சவன தேடிக்கிட்டு இருக்க, கிடைக்க மாட்டேக்கா என் கையில். லம்பாடிங்க போட வேண்டிய ட்ரெஸ்ஸை இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சுடிதார் போடுங்க வேண்டாங்களே, இதுக்கு துப்பட்டான்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். பார்த்தா எனக்கு காரி துப்பட்டானது ஒன்று. இதுதான் ஐயா துப்பட்டா. இந்த துப்பட்டாவை எப்படி பொம்பளை பிள்ளைகள் போடணும்? இப்படித்தான் போடணும். நான் அழகா இருக்கேன் ஐயா. ஐயா அப்படியே இருக்கு. துப்பட்டாவை இப்படித்தான் போடணும். நான் சத்தியமா சொல்லுது, சில பய உள்ளிய துப்பட்டாவை வேணுமோ தேசிய அரசியல்வாதின்னு நினைப்பு இப்படி போட்டிருக்கான். இப்படி போட்டால் பெத்த தாயும் தகப்பனும் ஒரு முளத்தில் கயிறு வாங்கி ரெடியாக வச்சுக்கணும். எங்கள் ஊரில் சில பய உள்ளிய இந்த துப்பட்டாவை இவன் என்னமோ தமிழ்நாடு அரசியல்வாதின்னு நினைப்பு இப்படி போட்டிருக்கா. இப்படி போட்டால் பெத்த தாயும் தகப்பனும் வாங்கி வச்ச கைத்தை முத்தத்தில் கெட்டிடணும்னு அர்த்தம். எங்கள் ஊரில் சில பய உள்ளிய இந்த துப்பட்டாவை கோயிலில் கொட்டடிக்கிறவங்க கட்டுற மாதிரி இப்படி கட்டியிருக்கா. இப்படி கட்டினா வாங்கின கைத்துல சொட்டையை போட்டணும்னு அர்த்தம். இப்போ துப்பட்டா ஃபேஷனே வேற. பைக்கில் போறா, துப்பட்டாவை எப்படி போட்டிருக்கா தெரியுமா ஐயா? காலேஜுக்கு போதா எங்க போகுதுன்னு தெரியல. பைக்கில் புருஷன் பொண்டாட்டி ஏற்றிட்டு போறானா வேற எதுவும் ஏற்றிட்டு போறானா பின்ன ஏயா பாட மாட்டான். நீ முன்னாடி போனா நாங்க பின்னாடி வர பாட மாட்டோம். கட்டிருக்கிறத பார்த்தா சாமியார் ஆட்ட சிவப்பு வேட்டி, இதுல குடுக்கறது பார்த்தா காலித்தனமான பேட்டி. பொம்பளை பிள்ளைங்க என்ன மட்டம் ஐயா? வயசுக்கு வந்த புள்ள வீட்டை விட்டு வெளியில போனா பெத்த தாயும் தகப்பனு வயித்துல நெருப்ப கட்டி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியலையே ஐயா? ஒரு வயசு புள்ள வீட்டை விட்டு வெளியில போயிட்டா வீடு வந்து சேர்ந்தா தாயா, பொம்பளை புள்ள முகத்தை பார்த்தா தாயா, பெத்த தாய் சோத்துல கைய வைப்பா. ஆனா உண்மைதான் ஐயா. பொம்பளை புள்ள வெளியே போனா பொம்பளை பிள்ளை பெத்தவன் சொல்லுவான் வயிற்றுல நான் நெருப்பை கட்டியிருக்கேன்னு. ஏன் தெரியுமா? இன்னொரு ஆம்பளை தலையில தீய வைக்குது. வேற ஒண்ணுல ஒரு கல்யாணம் நடக்குது, பொண்ணு கை அப்படியே மாப்பிள்ளை கிட்ட பிடிச்சி கொடுக்கல பாருங்க. பொண்ணோட அப்பா மட்டும் மாக்குன்னு அழுவாரு, பொண்ணோட அம்மா இப்படி நிற்பா. ஏன் தெரியுமா? பொண்ணோட அப்பா அழுதாரு, நம்மள மாதிரி ஒரு பைத்தியக்கார ஆம்பளை சீரழிய போறானே நினைச்சு அழுவா. பொண்ணோட அம்மா ஏன் தெரியுமா இப்படி நிற்பா? நம்ம இந்த குடும்பத்தில் தீய கொளுத்துன மாதிரி நம்ம மகன் அந்த குடும்பத்தில் தீய கொளுத்திடுவான்னு அழுக்கு. இவர்களாம் கல்யாணம் ஆனதே பெரும் கொடுமை. அந்த காலத்துலலாம் கள்ள தூக்குனாதான் கல்யாணம் ஆகும், காளை அடக்குனாதான் கல்யாணம் ஆகும்னா இன்னைக்கு அந்த சட்டம் இருந்தா உமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? எங்க இளைஞர்கள்லாம் எங்க ஆண்கள்லாம் சாதாரண ஆள் கிடையாது. காளையை மட்டும் இல்ல, சிங்கத்தின் பிடரி மேரியே பிடித்த ஆட்ட தெரியும். கண்ணெண்ணக்கல் இமயமலையை புரட்டுவாங்க எங்க ஆம்பளை. நாங்க கல்லை தூக்குறோம் ஐயா, காளை அடக்குறோம். நீங்க அம்மியில வச்சு சட்னி அரைக்க தயாரா, ஆட்டோல வச்சு மாவாட்ட தயாரா? அப்படி ஆட்டாவலா சுட்டு கொடுக்காமலா அந்த மனுஷன் எத்த தண்டி இருக்காரு. உடம்ப பத்தி பேசக்கூடாது, உடம்பு வைத்திய பத்தி பேசக்கூடாது ஐயா. உண்மையிலேயே சுனாமி எல்லா ஊர்லயும் வந்துச்சு, திருச்செந்தூர்ல மட்டும் வரல. ஏன்னு தெரியுமா? அன்னைக்கு இவர் சட்டையை கழட்டிட்டு படுத்திருந்திருக்காரு. விவேகானந்தர் பாறையை விட பெரிய பாறை ஒண்ணு கடக்குடோன்னு ஓடிடுச்சு. ஐயா தயவு செஞ்சு என் வயிற்ற பத்தி பேசக்கூடாது. நான் என்ன இறக்கி வச்சுட்டா வர முடியும்? பஸ்ஸில் போனா லக்கேஜ் கேட்கான். என் வீட்டுக்காரி வரையில் 60 கிலோ ஐயா, 60 கிலோ செண்டு மாதிரி வந்தா. ஆட்ட முடியல, அரைக்க முடியலன்னு சொன்னேன். ஒரு மிக்சியும் கிரைண்டர் வாங்கி கொடுத்து 20 கிலோ கூட்டிட்டா ஐயா. 60 20 ஆமா, அடுத்தவங்க முன்னாடி 9 எந்தி 120 கிலோ இருக்கா. அவளை வச்சு நான் என்னையா செய்ய முடியும்? என்னமோ இவர் தான் பொம்பளைய வச்சு சகிச்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்களே. பொம்பளைங்க சகிச்சுக்கல, ஆம்பளைங்க சாப்பிடுற கொடூரத்தை பார்த்துருக்கீங்களா நீங்க? சில பேர் தாங்க புட்டு திம்பாங்க, சில பேர் ஜேசிபி மிஷின் மண்ணள்ளி கவுற மாதிரி அள்ளி கவுவாங்க. அந்த கொடூரத்தை பார்க்கிறோமே. தூங்கும் போது பார்த்திருக்கீங்களா? இந்த மனுஷன் தூங்குனாருன்னு வச்சுக்கோங்க, வயிறு கார குடிக்கும், மேல தேவக்கோட்டைக்கும் போயிட்டு 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 வருமே. அந்த கொடூரத்தை நாங்க பார்த்துக்கிட்டு இல்லையாங்க. நான் கேட்க எந்த வீட்டில் எந்த பொம்பளை சமையல் பண்ணிட்டு இருக்கிய? இந்த குக்கர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், அது மேலே மாட்ட வேண்டியது. அது விசில் அடிச்சோன்னா இதோ வந்துட்டேன் என் வீட்டுக்காரி. எனக்கு என் வீட்டுக்காரிக்கு விசில் அடிச்சா பிடிக்கும்ட்டு செல்லன்னு நான் விசில் அடிச்சு செவுட்டில் எண்ணி அடிச்சிட்டா. ஒரு வயசான பாட்டி ஒரு குடிசையில் வாழ்ந்துகிட்டு இருந்தா, வாக்காளர் சேகரிப்புக்காக அதிகாரிங்க வந்தாங்க. எல்லா இடத்துலையும் முடிச்சு அந்த குடிசைக்குள்ள போய் அந்த பாட்டியை கணக்கெடுத்துட்டு வெளியில வரும்போது ஒரு அதிகாரி அந்த பாட்டியை பார்த்து கேட்டாரு, அம்மா வயசான காலம், கண்ணு தெரியாத காலம், இந்த குடிசைக்குள்ள கிடந்து கஷ்டப்படுறிய,
உன்னை நீ பிள்ளைங்களே பெக்கலையாமான்னு கேட்டாரு. ஐயா அந்த பாருங்க, அதுதான் அந்த மாடி வீடு தான் என் மூத்த மையன். இங்க பாருங்க, அந்த தெரியுற மாடி வீடு தான் என் சின்ன மையன். என்னம்மா சொல்ற? உன் மயங்கெல்லாம் கோடீஸ்வரனா இருக்கும்போது நீ ஏன் இந்த குடிசைக்குள்ள கிடந்து கஷ்டப்படுற? உன் பிள்ளைகளோட சேர்ந்து இருக்க கூடாதான்னு கேட்டாங்க. அந்த பாட்டி சொன்னா, சேர்ந்து தாயா இருந்தேன், அவங்களோட சேர்ந்து தாயா இருந்தேன். ஒரு நாள் என் பிள்ளைய என் பக்கத்துல வந்து, அம்மா நீ சோத்தை சிந்திக்கிட்டு சாப்பிட்றதையும் வாணி வடிச்சுக்கிட்டு சாப்பிட்றதையும் பிள்ளைய பார்த்தா அசிங்கப்படுது, உன்னைன்னா நான் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறவாமான்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு வேணா கௌரவமா அது முதியோர் இல்லமா இருக்கலாம், என்ன பொறுத்தவள அது அநாத விடுதியா? அநாத விடுதி. ஒன்னே ஒன்று சொல்றையா, நாளையில இருந்து உங்க வீட்டில் நான் இருக்க மாட்டேன். ஆனா என் புருஷன் கட்டி தந்த அந்த ஓலை குடிசைக்குள்ள கடைசி வர கடந்து உயிரை விட்டாலும் விடுவனே தவிர உங்க வீட்டு வாசல் மிதிக்க மாட்டோம்னு வைராக்கியத்தை வாழ்றான்னு சொன்னாலே, அத்த பெரிய அப்பேற்பட்ட குழந்தைகளை பெத்த தாய்க்கு கண்ணீர் மட்டுமாயா வடிப்பா? ரத்த கண்ணீரே வடிப்பாயா? அதனாலதான் சொல்றேன், கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள் தென்னையப்பத்தா இளநீர் புள்ளையப்பத்தா கண்ணீருங்கிற வரிகள் தான் இன்னைக்கு 100க்கு 100 பொருந்தும்னு சொல்றியா? பழையதை இன்னும் மறக்கலையே, மரத்துக்கு மேலே தாவுரையே, மனுஷனை குரங்கா மாத்துறையே, பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது, ஐயா பிறந்து விட்டா பொட்டப்பைய உள்ளேயே நினைக்க கூடாது. காரைக்குடி கண்ணதாசன் எழுத எங்கள் தூத்துக்குடி சந்திரபாபு பாடின பாட்டு. உண்மையிலே ஆம்பளையெல்லாம் குரங்கு தான். என்னைக்கு ஒரு பொம்பளை கையில் எங்கள் ஆம்பளையை பிடிச்சி கொடுக்கானா குரங்கா மாறிடுதான். குரங்காட்டியும் பொண்டாட்டியும் ஒன்று ஐயா. பொம்பளையா இருக்காளா? இந்த செல்போனை கண்டுபிடிச்சவனை தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கான். கிடைச்சா அவனை சின்ன பின்னமாக்கி போடுவேன். செல்போன் நானும் வச்சுருக்கேன், என் தங்கச்சி நிசாவும் செல்போன் வச்சுருக்கா. நிசாவும் செல்போன் வச்சுருக்கா, நானும் வச்சுருக்கேன். காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிச்சைக்காரி செல்போன். செல்போன் ஆம்பளை கிட்ட இருந்தால் பைக்குள்ளே வச்சுருக்கா. பொட்டப்பை உள்ள செல்போனை வாங்கின உடனே காதில் வச்சுருக்கா. காதில் வச்சு அன்னைக்கு ஒருத்தி பேசுதா, ஏய் சுரேஷ், சுரேஷ் சும்மரிடா, சும்மரிடா செல்லம், ரமேஷ் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்காங்க. விளங்குவான். இந்த பொம்பளை நம்பி எத்தனை ஆம்பளை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா ஐயா? இந்த வயசுக்கு மேலையும் பொம்பளை பிள்ளைங்க என்ன பேசுதுன்னு ஒட்டு கேக்குறீங்களே, இதுக்கு பேரு நீங்க காவி வேட்டியா கட்டிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு என்ன வயசு ஆயிட்டுன்னு நினைக்க? பார்த்தாலே தெரியுது. 29 வயசுல ஒரு வயசா? நான் திருச்செந்தூர்ல இருந்து வரேன். கடல் காத்த கந்தன், கந்த சஷ்டி நாயகன், சுனாமியை சுருட்டி வீசிய சூப்பர் ஸ்டார், வருங்கால முதலமைச்சர் எங்க ஐயா முருகன் இருக்காரு. முருகர் கோயில் அங்கே இருக்கு. ஐயா கோயில் எதிர்த்தால ஒரு கோயில் இருக்கு. எனக்கு காற்று வாங்கணுன்னா அந்த ஐயா கோயிலில் படுத்துருவேன். அன்னைக்கு அந்த ஐயா கோயிலில் அப்படி படுத்து தூக்கிட்டு இருந்தேன். 3 பொம்பளை பிள்ளைய வந்து உட்காந்துருந்துச்சு ஒரு தூணுக்கிட்ட. கடைசி புள்ள அந்த தூணுக்கிட்ட ஒருத்தங்கிட்ட உட்காந்து கடலை ஓட்டுச்சு. அந்த பிள்ளைக்கு ஃபோன் வருது. ஹலோ, யார் பேசுகிறது? அந்த பிள்ளை சொல்லுதா, நான் அக்கா தாண்டா பேசுகிறேன். அக்கா நீ எங்கே இருக்கேங்க? அந்த பிள்ளை சொல்லுது, நான் காயல்பட்டினத்தில் வசந்தா வீட்டில் இருக்கேங்க. அந்த பிள்ளை அதுக்கு தங்கச்சிக்காரி சொல்லுதா, நீ காயல்பட்டினத்தில் வசந்தா வீட்டில் இல்லை, ஐயா கோயில்கிட்ட உட்காந்து நீ ஒருத்தங்கிட்ட கடலை ஓட்டுக்கிட்டு இருக்கேங்க. எப்படி நீ செல்லும் புச்சி உனக்கு தெரியும்? அப்பாட்ட சொல்லிடாடாங்க. அப்பாட்ட நான் எப்படி சொல்லுவேன்? நீ தூணில் உட்காந்து கடலை ஓட்டுக்கிட்டு இருக்க, நான் கடையாச்சி தூணில் உட்காந்து கடலை ஓடுவேங்க. பொம்பளையா இருக்காளா ஐயா? யானா ஒன்று, பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு இப்போ பெண்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே திருச்செந்தூர் கோயிலில் 55% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். அம்மா நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல பாருங்கள், ஒரு டிஜிட்டல் போர்டு இருக்கும், திருடர்கள் ஜாக்கிரதை. 56 திருடர்கள் 55 பேர் பொம்பளை, ஒரு ஆம்பளையா. அதையா கள்ளப்பையனை நம்பி சட்டையை கலத்தி போடலாம், கட்டின பொண்டாட்டியை நம்பி எவனா சட்டையை கலத்தி போட முடியுமா? காசை சுத்தமாக சுற்றுவாயா. இந்த பொம்பளையும் வச்சுக்கிட்டு நாங்கள் குடும்பம் ஜமாளிக்கோமே. பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கலாம் ஐயா. இந்த ஆம்பளை பிறந்து என்னையா சாதிக்க போகிறோம்? அதான் கண்ணதாசன் சொன்னான், பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கக்கூடாது, அப்படி பிறந்து விட்டால் பொம்பளையை நினைக்கக்கூடாதுன்னு சொன்னான்ல, அந்த வரிதாயா என்னைக்கு நிற்கும்? சார், இன்னைக்கு ஆடி
சாதிக்கிறான், பாடி சாதிக்கிறான், ஓடி சாதிக்கிறான், விளையாடி சாதிக்கிறான், உழைச்சு சாதிக்கிறான், உருவாக்கி கூட சாதிக்கிறான் சார். சாதிக்கணும்னு நினைச்சு அவனே சாதிக்கையில வாழணும்னு நினைச்சு நம்மளால வாழ முடியாதா சார்? மதுரையை சேர்ந்த ஒரு துப்புரவு தொழிலாளினா அவரோட வாழ்க்கை எவ்வளவு வறுமையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த நிலைமையில கூட அவரோட பையன் சிவில் எக்ஸாம் எழுதினாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல தோத்துட்டாரு, செகண்ட் எக்ஸாம்லயும் தோத்துட்டாரு. ஆனா முயற்சியை கைவிடல. 5வது முறையா எக்ஸாம் எழுதினாரு, பாஸ் பண்ணாரு சார். இன்னைக்கு ஒரு மதுரையை சேர்ந்த துப்புரவு தொழிலாளியோட பையனை என்ன தெரியுமா சொல்றாங்க? வீரபாண்டியன் ஐஏஎஸ் சொல்றாங்க சார். அதனாலதான் சார் சொல்றேன், கவிஞர் கண்ணதாசனோட பாடல் வரியிலேயே வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை இந்த பூமியில். இந்த பாடல் வரி தான் சார் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பொருத்தமா இருக்கும் சார். இன்னைக்கு மருந்து எதுக்கு சாப்பிட்றோம்? ஒருத்தனுடைய உயிரை காக்கிறதுக்கு. அதுலயும் காலாவதியான மருந்தை கலந்து உயிரை போக்க வச்சிடுறாங்களே, அப்ப யார சார் நம்புறது? அண்மையில சென்னையில ஒரு லேடி ஸ்கூல்ல 72 மாணவிகள் அபார்ஷன் செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம பெத்தவங்க நம்ம பிள்ளைங்களை அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டு அதை வித்து இதை வித்து படிக்க வச்சா அது படிப்பை கத்துக்காம அபார்ஷனை கத்துக்குதுன்னா இந்த சமுதாயம் எப்படி அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? தானத்திலே சிறந்த தானம் ரத்த தானம்னு சொல்லி ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் மனிதநேயம் உள்ளவங்களும் தானமா கொடுக்குற ரத்தத்தை விலக்கி விற்கிறிய யாரை சார் நம்புறது? கண்ணதாசனுடைய யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம்ங்கிற இந்த பாடல் மட்டுமே இன்றைய வாழ்க்கைக்கு பொருந்துகிறது. ஒரு நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம் அமைஞ்சிட்டா அந்த குடும்பத்துக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரியா, பண கஷ்டம் வந்தாலும் சரி, படிப்பு கஷ்டம் வந்தாலும் சரி, ஏன் இந்த சமுதாயமே தப்பாக பேசினாலும் சரி, அவங்க உலகத்தில் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்கய்யா. ஏன்னா அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேயா. எனக்கு 5 வகுப்பு படிக்கலையா, எங்கள் அப்பா டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ எங்கள் அப்பா வந்து சம்பாதிச்சுட்டு வந்து கொடுப்பாரு. அப்படியே எங்கள் அம்மா சமைச்சு போடுவாங்க பாருங்க. நாங்கள் 4 பேர் அப்படி சந்தோஷமாக கொண்டாடணும்யா. யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலையா. எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எங்கள் அப்பாவால் வேலைக்கு போக முடியல. சொந்த பந்தெல்லாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? உனக்கு மூத்தது ஒரு பையன் இருக்கு, 2வது ஒரு பொண்ணு இருக்கு, 2க்கும் வயசு இருக்குல்ல, வேலைக்கு அனுப்பு அப்படின்னாங்கய்யா. அந்த இடத்துல எங்கள் அப்பா ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து புதுசாக ஒரு தொழிலை நான் கற்றுக்கிருவேன், ஏன்னா எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்குதா, அவளுக்கு நான் நல்ல கணவனாக இருக்கணும்னு நினச்சாரு. எனக்குன்னு 4 பிள்ளைங்க இருக்குது, அதுக்கு நல்ல தகப்பனாக இருக்கணும்னு நினச்சாரு. தையல் வேலையை கற்றுக்கிட்டாருங்க. பல ஆயிரக்கணக்கு சம்பாதிச்சவர் 30 ரூபாய்க்குங்க. காலையில் 6 மணிக்கு நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுவார். நைட்டு 12 மணிக்கு வருவார்யா. நைட்டு 12 மணிக்கு வருவார். வந்து எங்கள் காலடியில் உட்காந்துட்டு சொல்லுவார், என் பிள்ளை மூத்த மகன் பெரிய லெக்சரர் ஆயிடுவான், என் 2வது பிள்ளை கலெக்டர் ஆயிடுவான், என் 3வது பிள்ளை டாக்டர் ஆயிரும், என் 4வது பையன் இன்ஜினியர் ஆயிரும்னு சொன்னாரியா. எங்கள் அப்பா பணம் அதிகமாக கொண்டு வந்தப்ப எங்கள் அம்மா நடத்தின வாழ்க்கை, எங்கள் அப்பா பணம் கொண்டு வராதப்பையும் நடத்தினாங்கய்யா. ஏன்னா 30 ரூபா கொண்டு வந்து கொடுப்பாங்க எங்கள் அப்பா. கொடுத்த உடனே மறுநாள் காசு வருமா வராதான்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசில் வந்த சாப்பாடை செஞ்சு, ஏங்க நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, பிள்ளைங்களும் சாப்பிடட்டுங்கன்னு சட்டியில் சோறு இருக்காதுங்க, எங்கள் அம்மா தண்ணியை குடிச்சிட்டு படுப்பாங்க. அந்த இதுக்காண்டி தான் நான் முடிவு பண்ணேன், எங்கள் அண்ணன் முடிவு பண்ணான். எங்கள் அண்ணன் செருப்பு கடையில் கஷ்டத்துக்கு காரணமாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு செருப்பு கடையில் வெறும் 5 ரூபாய்க்கு வேலை பார்த்தாங்க. வெறும் 5 ரூபாய்க்கு. நான் சும்மா இல்லைங்க, எனக்காண்டி எங்கள் அப்பா கஷ்டப்படுறாருல, நானும் கஷ்டப்படணும்னு ஒரு பொண்ணு சாதாரணமாக எத்தனை படிக்கையில் வேலைக்கு போகலாம், 6 படிக்கையில் கல்குவாரிக்கு வேலைக்கு போனேயா. கல்குவாரிக்கு 6 படிக்கையில் அந்த வேலைக்கு போன இடத்துல எனக்கு அந்த வேலை வேணான்னுட்டு தீப்டி ஆஃபீஸ் வேலை போனேன். தீப்டி ஆஃபீஸில் வர காசை வச்சு கொஞ்சம் படித்து அதுக்கப்புறம் வந்து நான் டெய்லி நைட்டு அக்கௌண்ட் ஒர்க் பார்ப்பேன். நான் அதுக்காண்டியே அக்கௌண்ட் குரூப் எடுத்தேன், அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தேன், அக்கௌண்ட் ஒர்க் பார்த்தேன். எங்கள் குரூப்லேயே நான் தான் +2ல் நம்பர் 1 வந்தேயா. சார், ஒரு குடிசையில் இருந்துட்டு கூழ் கஞ்சி குடித்தாலும்
மாளிகையில் இருந்த மாதிரி உணர்ந்தேன். ஏன்னா எனக்கு நல்ல தாய் கிடைச்சாங்க, நல்ல தகப்பன் கிடைச்சாங்க, நல்ல உறவுகள் கிடைச்சதுயா, நல்ல உறவுகள் கிடைச்சது. அப்படிப்பட்ட அப்பாவோட பேச்சை கேட்டதுனால தான் இன்னைக்கு எங்க அண்ணன் ஒரு லெக்சரரா இருக்காருயா. இன்னைக்கு நான் எங்க அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சதுனால தான் நானே வேலை பார்த்து பிஎல் படிச்சுக்கிட்டு இருக்கேன்யா, ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்கேன். இது போக எம்பிஏ கரஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா நாங்க இருக்கணும்ன்றதுக்கு எங்க அப்பா ஒரு முன்னோடியா இருந்தாரு. அதனாலதான் கண்ணதாசனின் நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள் அமைந்தாதான் தெய்வீகம், அதுதான் இந்த காலகட்டத்துக்கு ஒத்து போகும்னு சொல்ல வந்திருக்கேன்.